நெல்லை மாநகரில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, திரளான பக்தர்கள் தரிசனம். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தீஸ்வரம் என்னும் இடத்தில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் வடகிழக்கு மூலையில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலில் வடகிழக்கே பைரவர் தீர்த்தம் இருக்கின்றது. சிறப்புகள் பெற்ற இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு நடைபெற்றது. ஒவ்வொரு மாதம் தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறைகள் வரும் அஷ்டமி திதியை பக்தர்கள் பைரவ வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அனைத்து சிவாலயங்களிலும் சிவபூஜை என்பது காலையில் சூரியனிடமிருந்து தொடங்கி அர்த்தஜாமத்தில் பைரவருடன் முடிவடைகிறது. ஆதிசங்கரர் உருவாக்கிய சாக்த வழிபாட்டில் உள்ளது பைரவர் வழிபாடாகும். வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமி தினமான நேற்று மாலை நவகலசம் வைத்து யாகம் வளர்த்து பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் கொண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா கும்பங்கள் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பைரவர் அர்ச்சனைக்கு பிறகு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அகழ்விளக்கு மற்றும் பூசணி விளக்கேற்றி பைரவரை வழிபாடு செய்தனர். திரளான பக்தர்கள் தேய்பிறை அஷ்டமி பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். फोटो हाँ फोटो फोटो வீடியோ எடுப்பாங்கன்ட்டு அவங்க யோசனை பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. शिवं शङ्करं देवदेवादिनः வெள்ளை கொண்டு வருஷம்